காரியாபட்டியில் அரசு ஊழியர் வீட்டில் 30 பவுன் நகைகள் கொள்ளையடித்த வழக்கில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயுதப்படை காவலர் இருவரையும் போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி கே. செவல்பட்டி அழகர்சாமி நகரில் வசித்து வருகிறவர் சுப்பராஜ். இவரது மனைவி அரசு ஊழியராக உள்ளார். இவர்களின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 30 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். 2 பேரின் புகைப்படங்களை வைத்து களத்தில் இறங்கிய தனிப்படை போலீசார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கணேசன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். இவர் கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனிடையே முன்னாள் ராணுவ வீரர் கணேசனுக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட வத்திராயிருப்பு ஆயுதப்படை காவலர் கண்ணன்குமார் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் முன்னாள் காவலர் கணேசனும் பணி நீக்கம் செய்யப்பட்ட கண்ணன்குமாரும் சேர்ந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கணேசனை கடந்த 20ஆம் தேதி கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடமிருந்து 16 சவர நகைகளை மீட்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் விருதுநகர் அருகே காட்டுப்பகுதியில் மறைந்திருந்த கண்ணன்குமாரை போலீசார் கைது செய்து நேற்று சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்தனர்.